கேரள மாநிலத்தில் தொடர் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இதனால் இதுவரைக்கும் 15 பேர் உயிரிழந்திருக்கின்றனர், 7 பேர் மாயமாகியிருக்கின்றனர் என்ற ஒரு அண்மை தகவலை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இந்த நிலையில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அறிவிச்சிருக்காரு கேரள மாநில முதலமைச்சர் வி.டி. சதீஷன். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கேரளாவில் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக 15 பேர் பலியாகியிருக்கின்றனர், 7 பேர் மாயமான நிலையில் அவங்க உயிரிழந்தவங்க குடும்பங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கு. மாயமானவர்களை தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. சிவசபாபதி வணக்கம். இப்போ கேரள முதலமைச்சர் சதீஷன் அவர்களுடைய இந்த நிவாரண அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க, விரிவா பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலத்துல பாத்தீங்கன்னா கடந்த சனிக்கிழமை முதல் பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல கனமழை பெய்ஞ்சிச்சு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இடுக்கி, கோட்டயம், பத்தனந்திட்டா இந்த 3 மாவட்டங்களும் பெரிய அளவுலேயே பாதிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம கண்ணூர், மலப்புரம், வயநாடு போன்ற மாவட்டங்கள்லயும் அதிக கனமழையே பெய்ஞ்சிச்சு. இந்த மழை முன்கூட்டியே அறிவிக்கப்படாததுனால மக்கள் பொதுவா பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதே மாதிரி பத்தனந்திட்டாவில் பாத்தீங்கன்னா பம்பை ஆற்றுல வெள்ளப்பெருக்கு மிக அதிக அளவு ஏற்பட்டதுனால இந்த வெள்ளம் பத்தனந்திட்டாவில் இருக்கிற ராணி நகருக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற வியாபார கடைகளுக்கு எல்லாமே தண்ணி புகுந்துருச்சு. இதனால பல கோடி ரூபாய் நாசம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளும் புகுந்ததுனால பலர் தங்களுடைய வீடை விட்டு வெளியில வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால மீட்பு படையினர் அவங்கள எல்லாத்தையுமே மீட்டெடுத்து வந்த சூழ்நிலையில அந்த பாதிப்புகள் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மீட்பு பணிகள் இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டு இன்னும் மீட்பு பணியில ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா கேரளாவில் இந்த மழை வெள்ளப்பெருக்குல ஒரு 15 பேர் இறந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 7 பேர் மாயமாய் போயிருக்காங்க. அதே மாதிரி இறந்தவங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேரள முதல்வர் அறிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அஞ்சப்படுகிறது. இது மட்டும் இல்லாம வீடு இழந்தவங்களுக்கு அதே மாதிரி இந்த பொருள் நஷ்டம் ஏற்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிறத கேரள மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சிறிது நாட்கள்ல ஓணம் தினம் வரக்கூடாதுனால இந்த ஓணத்தை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிற ஒரு பெரும் கவலையிலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மழை இன்னும் அதிகரிச்சுனால் இந்த பாதிப்பு இன்னும் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிற அச்சத்தோடு இந்த மக்கள் இருக்கிறாங்க. நன்றி சிவசபாபதி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.